ஹலோ கைஸ், வெல்கம் டு எஸ்எஸ்கே அனிமல். நான் தான் உங்கள் சாரதி எடிட்ஸ். இன்றைக்கான வீடியோவில் நம்ம டாப் 10 தமிழ் டப்டு அனிமீஸ் பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ கைஸ், இந்த லிஸ்ட்டில் வந்து எனக்கு பிடிச்ச அதுக்கப்புறமே வந்து நிறைய பேத்துக்கு நான் சஜஸ்டும் இந்த அனிமீஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த அனிமீஸ் பார்க்காதவங்க கூட இதை பார்த்துட்டு ப்ரோ நல்லா இருக்குது ப்ரோ, அனிமி நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால தான் நானும் இதை உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். ஸோ இதை வந்து வாட்ச் பண்ணி பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்படின்னா தான் உங்களுக்கு புரியும். ஸோ கைஸ், அது மட்டும் இல்லாமல் இந்த லிஸ்ட்டில் வந்து சீசன் நிறையா இருக்கிற அனிமீஸும் இருக்குது. ஸோ நிறையா எபிசோடு இருக்கும், அதனாலேயே இதை பார்க்கவும் தோணும். ஸோ இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும். ஸோ கைஸ், அது மட்டும் இல்லாமல் இந்த அனிமி எல்லாமே கிரன்ச்ரோலில் அவைலபிளாகவே இருக்குது. இல்லை ப்ரோ, நான் கிரன்ச்ரோலில் பார்க்க மாட்டேன், டெலிகிராமில் தான் பார்ப்பேன்னா, நான் டெலிகிராம் சேனலோட லிங்க்கை ஃபஸ்ட்டு கமெண்டில் வைக்கிறேன், அதில் வந்து கேளுங்க. டெலிகிராமில் நம்ம யூடியூப் சேனல்லே கமெண்ட் பண்ணுங்கள், நான் டெலிகிராமில் வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். நீங்கள் அதுக்கப்புறமே வந்து ரிப்ளை கமெண்ட் போட்டதுக்கப்புறம் வந்து பார்த்து எடுத்துக்கோங்க. வாங்க வளவலன்னு பேசாமல் வீடியோக்குள்ளார போகலாம். ஸோ கைஸ், இந்த லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டாக இருக்கிறது ட்ராப்டு இன் எ டேட்டிங் சிம். கைஸ், இது ஒரு இசக்காய் அனிமி. ரொமான்ஸ், காமெடி, ஃபைட்டிங், இதுக்கு எல்லாத்துக்குமே பஞ்சமே இல்லாத மாதிரி ஒரு அனிமி கைஸ் இது. கைஸ், டோட்டலாக இதில் 2 ஹீரோயின்ஸ் இருக்காங்க. ரொமான்டிக், மான்ஸ்டர்ஸ், அட்வென்ச்சர்ஸ், இதில் எல்லாமே சூப்பராக இருக்கும். நம்ம ஹீரோ மாதிரியே நடந்துக்க மாட்டான், வில்ல மாதிரி தான் நடந்துக்குவான். அதனாலேயே இந்த அனிமி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கைஸ், இந்த லிஸ்ட்டில் 7th பிளேஸை பிடிச்சிருக்கிறது விஸ்டோரியா வாண்ட் அண்ட் த ஸ்வார்ட். கைஸ், இது ஒரு மேஜிக்கல் அனிமி. ஆனால் நம்ம ஹீரோவுக்கு மேஜிக்கே தெரியாது. ஆனால் அவன் மேஜிக் அகாடமியில் படிக்கிறான். அந்த மேஜிக் அகாடமியில் எப்படி அவன் சாதிச்சு வரான், அந்த டவரில் வந்து ஏறணும்னா அந்த மேஜிக்கில் வந்து ஃபுல்ஃபில் ஆகிருக்கணும். ஆனால் நம்ம ஹீரோ எப்படி அந்த டவருக்கு போகிறான் அப்படிங்கிற பற்றி தான் கைஸ் இந்த கதையே இருக்குது. இந்த டவரில் வந்து அவனோட ஃப்ரெண்டுக்காக தான் கைஸ் ஏறுறான்னு இந்த டவரை. ஸோ அந்த ஸ்வாடை வச்சு என்னெல்லாம் பண்ணுறான் அப்படிங்கிறது தான் கைஸ் இதில் கதையை. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இது பிளாக் கிளவர் மாதிரி தான் கைஸ் இருக்கும். ஸோ கைஸ், நம்ம லிஸ்ட்டில் 3rd பிளேஸில் இருக்கிறது டோமோச்சான் இஸ் ஏ கேர்ள். கைஸ், இந்த அனிமியில் வந்து அந்த பொண்ணு வந்து ஹீரோவுக்கு வந்து பொண்ணுன்னே தெரியாது, பையன்னு நினச்சி தான் பழகிட்டு இருப்பான். ஸ்கூலுக்கு வந்து தான் அந்த பொண்ணோட ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு நீ ஏன் இந்த ட்ரெஸ்ஸை போட்டிருக்க, நீ பொண்ணா அப்படின்னு கேட்பான். அது பொண்ணுன்னு தெரிஞ்சும் கூட அவன் பையன் மாதிரியே தான் கடைசி வரைக்குமே ட்ரீட் பண்ணி நடந்துக்கிட்டு இருப்பான். ஆனால் இதில் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்னா நிறையா போகும், டிஃப்ரெண்ட்டாக எடுப்பாங்க கதையை. ரொமான்ஸுக்கு பஞ்சமே இல்லாத ஸ்டோரி இது. கைஸ், நம்ம லிஸ்ட்டில் 4th பிளேஸில் இருக்கிறது ஐ கெட்டிங் மேரிடு டு எ கேர்ள் ஐ ஹேட் இன் மை கிளாஸ். கைஸ், இந்த அனிமியில் வந்து அவங்க 2 பேர்த்துக்குமே ஒருத்தரை பிடிக்காதவங்க, அவங்க தாத்தா அப்புறம் பாட்டிக்காக 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. ஸோ இந்த மேரேஜ் லைஃப்பில் நடக்கிறது, அவங்களோட கிளாஸில் நடக்கிறது, இதை பற்றி சொல்கிறது தான் கைஸ் இந்த கதை. இது ஒரு ரொமான்டிக் அனிமி, ஆனால் கொஞ்சம் இல்லை, ரொம்பவே ரொமான்டிக் அனிமியாக இருக்கும். ஏன்னா இதில் வந்து பல பேர் வருவாங்க. ஸோ அதனாலேயே ஸ்டோரி ரொம்ப நல்லாயிருக்கும். ப்ரோ என்ன ப்ரோ கொஞ்சம் மட்டும்தான் சொல்கிறேன், இன்னும் நல்லா சொல்ல போகிறோன்னா நீங்கள் அப்புறமே பார்க்கும்போது உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டே இருக்காது. ஸோ நம்ம லிஸ்ட்டில் 5வது பிளேஸை பிடிச்சிருக்கிறது டவர் ஆஃப் காட். கைஸ், இந்த டவர் ஆஃப் காட் அனிமி மொத்தம் டோட்டலாக 2 சீசன் இருக்குது. நிறையா ஃபைட் இருக்கும். பட் வந்து ஒரு பிரச்சனை என்னென்னா, நான் இன்னும் ஒரு சீசனை தான் பார்த்துருக்கேன், 2வது சீசன் எப்படி இருக்குன்னு தெரியாது. ஸோ இதை போய்ட்டு நீங்கள் பார்க்குறேன்னா பாருங்கள். ஃபஸ்ட்டு சீசனே நல்லா இருந்துச்சு. ஸோ 2nd சீசன் நல்லா இருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஆனால் இது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு அனிமியாக தான் இருக்குது. ஃபைட்டிங்லாம் சும்மா சூப்பராக இருக்கும் கைஸ். நீங்கள் வேணால் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு வேணால் ஒரு தடவை சொல்லுங்கள். லிங்க் வேணும்னா கேளுங்க கைஸ். கிரன்ச்ரோலில் இதுக்கு 7.6 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க கைஸ். லிஸ்ட்டில் 6க்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கைஸ், நம்ம லிஸ்ட்டில் 6வது இடத்துல இருக்கிறது வேறு எதுவும் இல்லை, நம்ம ஹைக்யூ தான். கைஸ், இந்த அனிமி வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் அனிமி தான், வாலிபால் அனிமி. பட் ஆனால் இதில் அவங்க விளாட்ற டேலண்டெல்லாம் பார்த்தோம்னா நம்ம மிரண்டு போகிற அளவுக்கு ஒரு ஸ்போர்ட்ஸ் அனிமியாக இருக்கும் கைஸ். இதில் ஒருத்தன் தான் இருப்பான், ஆனால் ஒருத்தன் ஹீரோ மாதிரி இருக்க மாட்டான். அந்த டீமில் இன்னொருத்தனும் இருப்பாங்க கைஸ். செம்மையாக இருக்கும் கைஸ். இந்த அனிமியை ட்ரை பண்ணி மட்டும் பாருங்கள். மொத்தம் 3 சீசன் இருக்குது கைஸ். ஸோ கைஸ், நம்ம லிஸ்ட்டில் 7th பிளேஸில் இருக்கிறது ப்ளூ லாக். கைஸ், இது ஒரு ஸ்போர்ட்ஸ் அனிமி தான். ஆனால் வந்து ஸ்போர்ட்ஸ் அனிமியில் வந்து அற்புதமாக விளாட்றவங்கள பார்த்துருப்பீங்க. ஆனால் இதில் வந்து அமரத்துமாவாக தான் விளையாடுவாங்க. இதில் ஒவ்வொருத்தங்களும் பார்த்தா ஹீரோ மாதிரி தான் இருப்பாங்க. யாருமே பார்த்தா சைடு கேரக்டர் மாதிரியே இருக்க மாட்டாங்க. ஏன்னா எல்லாருமே அற்புதமாக விளையாடுவாங்க கைஸ். இந்த அனிமியை மட்டும் பார்க்க மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக ஒரு அனிமி ஃபேன்ஸாக இருந்தீங்கன்னா இதை போய் பார்த்துட்டு வந்துடுங்க. டோட்டலாக 3 சீசன் இருக்குது கைஸ். அடுத்து நம்ம லிஸ்ட்டில் 8வது இடத்துல இருக்கிறது த டைம் ஐ காட் ரீஇன்கார்னேட் அஸ் எ ஸ்லைம். கைஸ், இது ஒரு இசக்காய் அனிமி. ரொம்ப ஃபேண்டஸியாகவும் இருக்கும் அண்ட் இன்ட்ரெஸ்டிங்குக்கு இதுக்கு செம்மையாக இருக்கும் ப்ரோ. என்கிட்ட எக்ஸ்ப்ளனேஷன் கேட்டுட்டு நீங்கள் போய்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங் இருக்காது. நீங்கள் போய்ட்டு பாருங்கள், உங்களுக்கு எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்த்துட்டு நீங்களே சொல்லுங்கள்.
வந்து ஒரு கமெண்ட் மட்டும் போடுங்க. இந்த அனிமியை மட்டும் நான் தரதுக்கு மிஸ் பண்ணவே மாட்டேன் கைஸ். அது மட்டும் இல்லாமல் இது மொத்தம் டோட்டலாக 3 சீசன் இருக்குது கைஸ். நம்ம 9th பிளேஸில் இருக்கிறது வேறு எதுவும் இல்லை, நம்ம டீமன் ஸ்லேயர் தான். என்ன ப்ரோ திடுதுப்புன்னு டீமன் ஸ்லேயரை காட்டுற அப்படின்னு கேட்பீங்க. என்னோட டாப் லிஸ்ட்டில் இதுவும் ஒன்று இருக்குது. மொத்தமாக 4 சீசன் இருக்குது கைஸ். இன்னொன்று இன்ஃபினிட்டி கேஸ்லும் இருக்குது. என்ன தேட்டர் தான் கிடைக்கிது, தேட்டரோட டிக்கெட் கூட கிடைக்க மாட்டேங்குது, தேட்டர் பிரிண்ட் மட்டும்தான் கிடைக்கிது. நமக்கு தேட்டர் பிரிண்ட்டு இருக்குது கைஸ், நீங்கள் கேட்டு வாங்கிக்கோங்க கைஸ். வந்து ஒரு கமெண்ட் மட்டும் போடுங்க, நான் உங்களுக்கு அமுச்சு விட்றேன். ஓகேவா கைஸ்? ஏற்கனவே இந்த அனிமி ஒரு வேளை பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் வேறு அனிமி கூட என்கிட்ட கேளுங்க கைஸ், நான் உங்களுக்கு கண்டிப்பாக அனுப்புவேன் கைஸ். நம்ம லிஸ்ட்டில் 10th பிளேஸில் இருக்கிறது டெய்லி லைஃப் ஆஃப் இமார்டல் கிங். என்ன ப்ரோ நீ டெய்லி லைஃப் ஆஃப் இமார்டல் கிங்கையும் இதில் இறக்கி வச்சிருக்கே ப்ரோ அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் டெய்லி லைஃப் ஆஃப் இமார்டல் கிங் 5 சீசன் இருக்குது. ஆனால் சில பேருக்கு தெரியாது 4வது சீசன் வந்துருச்சு, அதை இன்னும் கண்டுக்கவே இல்லை யாருமே. நீங்கள் அதை பார்த்துட்டு வாங்க, நம்மக்கிட்ட அஃபிஷியலாகவே இருக்குது தமிழில். என்ன கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாக எபிசோடை வச்சுருக்காங்க, அவ்வளோதான். மற்றபடி நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக தான் போய்கிட்டு இருக்கு. நீங்கள் வந்து பார்க்குறனா பாருங்கள். ஆனால் நீ இதை ஃபஸ்ட்லேயே போட்டிருக்காமே ப்ரோ அப்படின்னு கேட்கலாம். சரி கொஞ்சம் சர்ப்ரைஸாக இருக்கட்டுமேன்ட்டு தான் நான் லாஸ்ட்டில் போட்டேன். ஓகே கைஸ், நமக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். சரி கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ் முடிஞ்ச அளவுக்கு. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.